அவருடைய அப்பா வாழ்நாள் முழுக்க காலணி இல்லாமல் வேலை செய்தார். கொடுக்கும் வெயில், குத்தும் கற்கள், எரியும் சாலை. ஆனாலும் அவர் ஒருபோதும் குறை சொல்லவில்லை. ஏன்னா அவருடைய மகன்தான் அவருடைய கனவு. அவர் ஒருபோதும் தன்னுக்காக வாழவில்லை, மகனுக்காகத்தான் வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக பணம் சேமித்து, சாப்பாடு கூட தவிர்த்து, தன் வேதனையை மறைத்து மகன் நல்லா படிக்கணுமென்று நினைத்தார். ஆண்டுகள் கடந்து போனது. அந்த சிறிய பையன் ஒரு நாள் பெரியவனானான். ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்து தனது முதல் சம்பளத்தை பெற்றான். அவன் போன் வாங்கல, அவன் கொண்டாடல. அவன் நேராக ஒரு சின்ன கடைக்குப் போய் ஒரு செருப்பு மற்றும் சில சட்டைகள் வாங்கினான். அந்த மாலை அவன் தன் அப்பா முன் முழங்கால் விழுந்து அந்த செருப்பை அவருக்கு அணிய வைத்தான். பல வருடங்களுக்குப் பிறகு அந்த அப்பாவின் கால்கள் மண்ணைத் தொடவே இல்லை. அவர் உணர்ந்தது தன் மகனின் அன்பைதான். நன்றியுணர்வு அன்பின் மிகத் தூய வடிவம்.